என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயாவுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னாக்கா, புதன் தரம் தொழில்கள் படிப்புகள். இப்போ நம்ம ஜாதகத்தில் புதன் வலுவா இருக்குனாக்கா எதை மாதிரியான படிப்பு படிக்க வைக்கலாம், எதை மாதிரியான துறைகளை வேலை செய்யலாம், எதை மாதிரியான புதன் சம்பந்தப்பட்ட தொழிலை நம்ம செய்யலாம் அப்படின்ற அமைப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக சேனலுக்கு வருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? லைவ் பண்ணிட்டு இருக்கோம் தினமும் ஈவினிங் அரௌண்ட் 6 PM 6 மணி அளவில் தினமும் லைவ் இருக்கு. ஓகேங்களா? பேமெண்ட் லைவ் தான் 200 ஃபீஸ். ஃபோனில் அப்பாயின்மெண்ட் வாங்க தந்தா 500 ஃபீஸ். ஓகேங்களா? இப்போ புதன் தரம் படிப்பு வேலை தொழில். புதன் எந்தெந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் இருந்தால் வேலை படிப்பு தொழில் இதெல்லாம் தருவார் அப்படின்னு பார்க்கும்போது, புதன் மிதுனத்துல ஆட்சியா இருந்தாலோ, கண்ணியில உச்சமா இருந்தாலோ, புதன் காரக ரீதியா வலுத்திருக்கிறதுனால கம்ப்யூட்டர், அக்கௌண்ட், சாஃப்ட்வேரு, ஆடிட்டரு, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இஸ்ரோவில் வேலை செய்யுது, இல்லை நாசாவில் வேலை செய்யுது. இது மாதிரி புதன் சம்பந்தப்பட்ட துறைகளை டெக்னிக்கலா என்னென்ன ஃபீல்டுலாம் இருக்கோ, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இருக்கு, அதுக்கப்புறம் ரொபாட்டிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான டெக்னிக்கலா அறிவு சார்ந்த துறைகள் எல்லாத்துலேயும், ஆராய்ச்சி சார்ந்த துறைகள் எல்லாத்துலேயும் புதன் வளர்த்திருந்தா அந்த சார்ந்த துறைகளை நம்ம படிக்க வைக்கலாம் நம்ம குழந்தைகளை. ஓகேங்களா? அது சம்பந்தப்பட்ட தொழிலும் செய்யலாம், லாபகரமா இருக்கும். அது சம்பந்தப்பட்ட வேலையும் செய்யலாம். இப்போ மேஜரா நிறைய ஐடி ஃபீல்ட்ல நிறைய ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு புதன் ஏதோ ஒரு விதத்துல சுபத்துவமா இருந்தா போதுமானது. ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தாலும் போதுமானது. புதன் மீனத்துல நீச்சமா இருந்தாலும், நீச்சபங்க ராஜயோகத்துல இருந்தாக்கா தாராளமா புதனுடைய துறையை நம்ம ப்ரொஃபஷனலா சூஸ் பண்ணி அதை கரியரா சூஸ் பண்ணி பண்ணலாம். அது நல்ல லாபகரமா இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? புதன் சுக்கனோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்தாலோ, சந்திரகேந்திரத்துல சந்திராதி யோகத்துல இருந்து நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்தாலும், வீடு கொடுத்த குரு உச்சமா இருந்தாலும், இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது புதன் அங்க வலுத்துதான் இருக்க வேண்டாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்தாலே புதன் போதுமானது. இல்லைங்க இந்த மாதிரி இல்லைங்க, லக்னத்துல இப்போ உதாரணத்துக்கு மகர லக்னம், லக்னத்துல புதன் திக்பலமா இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். தாராளமா புதனுடைய தொழில்களை தாராளமா நம்ம புதனுடைய தொழில்களையோ படிப்போ வேலையோ தாராளமா செய்யலாம். லக்னத்துல திக்பலமா இருக்கிறதுனால, நட்பு வீடுன்றதுனால புதனுடைய காரகங்கள் 100% பாசிட்டிவா இருக்கும். வேலையாவோ படிப்பாவோ தொழிலாவோ நீ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதன் லக்னத்துல தான் இருக்கணுமா, கேந்திர கோணத்துல தான் இருக்கணுமா, 6, 8, 12 மறையக்கூடாதா? மறைஞ்சாலும் பரவாயில்ல, புதனுடைய துறைகளை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு மகர லக்னமா இருக்கீங்க, 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. ஓகேங்களா? இது 9ஆம் இடமா வரும், இது 3ஆம் இடமா வரும். எங்க வேணாலும் இருக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 6, 8, 12 மறைஞ்சாலும் 6ஆம் இடத்துல தான் புதன் இருக்காரு. இங்க குரு புதனை பாக்குறாரு, இல்ல இங்க இருந்து பாக்குறாரு, இங்க இருந்து பாக்குறாரு, எங்க இருந்து பார்த்தாலும் இல்ல குரு அங்கே இருந்து சேர்ந்து இருந்தாலும் புதனுடைய துறையில தாராளமா சூஸ் பண்ணலாம். சுபத்துவமா இருந்தா 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் புதனுடைய துறைகளை நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம ஜாதகத்துல, நம்ம குழந்தைங்க ஜாதகத்துல புதன் வலுவா இருக்கணும். ஓகேங்களா? சுபத்துவமா இருக்கணும், இல்ல ஸ்தானபலத்தோட இருக்கணும், இல்ல நீச்சபங்க ராஜயோகத்துல அந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நார்மலா தாங்க இருக்கு, ஒரு சந்திர கேந்திரத்துல இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? 10ஆம் இட தொடர்பு கொள்வது அப்படின்னாக்கா தாராளமா அதுவே போதுமானது. புதன் சம்பந்தப்பட்ட துறைகளை படிக்க வைக்கலாம். இல்ல அம்சத்துல புதன் நல்ல சுபத்துவமா இருக்கிறாரு, அம்சத்துல நல்ல நன்மை இருக்கிறாரு. இப்ப அம்சத்துல தனுசுல புதன் இருக்காருன்னு வச்சுங்க, தனுசுல இந்த இடத்துல புதன் இருக்காருன்னு வச்சுங்க, அம்சத்துல அதுவே போதுமானது. ஒரு டிகிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைக்கிறது, ஒரு பிகாம் படிக்க வைக்கிறது, அதுவே போதுமானது. அம்ச சுபத்துவம். அந்த புதனுடைய படிநிலை கிரேடு ஏற ஏற அவருடைய ப்ரொஃபஷன் இன்க்ரீஸ் ஆகும், அதனுடைய குவாலிட்டி அதிகமாகும். ஓகேங்களா? பேசிக்கா ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு அம்ச சுபத்துவம் கூட புதனுக்கு போதுமானது, ஒரு ஸ்தான பலம் போதுமானது, ஒரு சுபத்துவம் போதுமானது. இது எல்லாத்தையும் முடிஞ்சு அந்த லக்னம் ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இந்த தசாபுத்தியில ஒத்து வச்சா அவங்க பெரிய லெவல்ல நல்ல சேலரியா தாராளமா அந்த கரியரா சூஸ் பண்ணி நல்லா லாபகரமா இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, புதன் கலப்பு பலன் இருக்கு, சனியுடைய பார்வை வாங்கியிருக்கு அப்படின்னா பரவாயில்ல. சனியுடைய பார்வை வாங்கியிருந்தாலும் சில இடங்கள்ல சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. சனியுடைய பார்வையை புதன் வாங்கினா புதனுடைய தொழில்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. கொஞ்சம் படிநிலை குறையும், புதன்ல கொஞ்சம் வேற டிபார்ட்மெண்ட் போவாங்க, புதன் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டே கொஞ்சம் வேற மாதிரியான போவாங்க. ஏன்னா சனி மிக்ஸ் ஆயிடுதுனால. இப்போ புதன் பங்கம் இல்லாம பியூரா இருக்காருனாக்கா புதனுடைய பியூர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சாஃப்ட்வேரா போறது, டெக்னிக்கல் அந்த மாதிரியான விஷயங்கள் போவாங்க. சனி பார்வை வந்துச்சுன்னா கொஞ்சம் புதனுடைய துறையிலே கொஞ்சம் வேற மாதிரியான துறைகளை இது பண்ணுவாங்க. சனி பார்வை வாங்கியிருக்கு புதன், அதனால புதனுடைய துறையை சூஸ் பண்ண முடியாதா அப்படின்றதுல பண்ணலாம். அதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு.
கொஞ்சம் கேந்திர கோணங்கள் அமைப்பு இருக்கும். சில எந்த வீடுகள் இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அதனுடைய ராசி லக்னம் அம்சத்துல எப்படி இருக்கு, மற்ற விஷயங்களையும் பார்த்து அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? இது மாதிரி பல ஆங்கிள் இருக்கு. புதன் சுபத்துவமா இருக்கிறது ராசியில அம்சத்துல ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருந்தா கூட போதுமானது. சில பேர் கேட்கறாங்க, லைவ்ல வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, ஜோதிடர் ஆக முடியுமா? இதேதான் ஜோதிடர் இருக்கும். இந்த மாதிரி புதன் சுபத்துவமா இருந்தா நல்ல அமைப்புல ஒரு ஜோதிடர் ஆக முடியும். ஓகேங்களா? சனி பார்வையில் புதன் இருந்தாலும் ஜோதிடர் ஆக முடியும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் பணி நிலை குறையும். இது ப்ராக்டிஸ் எடுக்கணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்து நம்ம பயிற்சிகளை மேற்கொண்டா ஜாதகமா புதனை ஜோதிடத்துறையும் புதனை காரணத்தா நம்ம ப்ராக்டிஸ் எடுத்தாக்கா கண்டிப்பா ஜோதிடரா ப்ரொஃபஷனலா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்ப படிக்கக்கூடிய காலகட்டத்தினால குழந்தைங்களுக்கு ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்கோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழிலும் அமையும் அப்படின்ற அமைப்புல ஐயா ஆதித்ய குருஜி சொன்ன ரூல் பிரகாரம் நம்ம குழந்தைங்க ஜாதகத்துல எந்த கிரகம் நல்ல வலுவா இருக்கும் அந்த கிரகத்தை நம்ம ஒரு கரியரா சூஸ் பண்ணா அதனுடைய குரோத் வந்து நல்லா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி மற்ற ப்ரொஃபஷனை விட அப்படின்றது தான் இதுதான் யூசஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.